என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கணைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு புதுமையான விஷயமாகவும் இருக்கிறது. இந்த 12 ராசிகளில் அதிகமான பதிவுகளை விருச்சிக ராசிக்கு கொடுத்து கொண்டிருந்த தாங்கள் இப்போது பதிவுகளே போடலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. அடுத்து விருச்சிக ராசிக்கு பதிவு வேணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் ஒன்று. இங்கே இதற்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சத்தியத்தையே மீறுகிறார்கள், தர்ம நியாயம் சத்தியம் மீறி பேசுகிறார்கள். இந்த கொஸ்டின் மார்க் உண்டு. நிறைய நண்பர்கள் அதற்கான கேள்விகளையும் பதில்களையும் அதற்கான நியாயங்களையும் நியாயப்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி இவர்கள் சத்தியத்தை மீறுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள்? விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், செவ்வாயுடைய வீடு. போர் கருவிகள், போர் கிடங்குகள், ஆயுத கிடங்குகள், இரத்த கலவிகள்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு ஆயில், அதாவது அந்த இடம் ஆயிலை நிர்ணயிக்கக்கூடிய இடம். இப்போ இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்கு அதில் இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சத்தியத்தை மீறி பேசுகிறார்கள், நேர்மையை மீறி பேசுகிறார்கள், உண்மையை மீறி பேசுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவை நியாய தர்மம் இல்லாமல் எடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரியிடம் பேசும்போது சொன்னாங்க, விருச்சிக ராசிக்கு ஆறுதலாக பேசுங்கள், தட்டி கொடுங்கள், அவர்கள் வளர்ச்சிக்கு உதவியாக பேசுங்கள், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள், அது தவறு, அது எனக்கு பிடிக்கலை. என் வீட்டுக்காரன் விருச்சிக ராசி சொல்கிறது கூட பொய்யா சொல்கிறான், என்னை ஏமாத்துறான், எல்லா வேலையும் பண்ணுறான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ இந்த விருச்சிகம் என்பது நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான். அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அது ஒரு போர்க்களமான இடம். அதனுடைய சின்னமே ஒரு தேல். வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. இளம் வயதிலிருந்து, திருமண வாழ்க்கையிலிருந்து, அப்பா அம்மாவோடு வாழ்ந்த காலங்களிலிருந்து இன்றைய காலங்கள் வரை இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி ஏதாவது நல்லது நடக்குமா என்ற கேள்வியோடையே இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. அப்ப இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ஏதாவது நல்லது நடக்குமா என்ற கேள்விகள் இருக்கிறது. இது பல வருடங்களாக பல ஏமாற்றுதல்களை சந்தித்த பிறகு சில ஆண்டுகளாக கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கொண்டு சில விருச்சிக ராசிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள், ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள், எந்த வகையிலாவது சிக்கல்கள், ஏதாவது ஒரு சிரமங்கள், தன்னை ஏமாற்றி விட்டவர்களை நாம் சும்மா விடக்கூடாது என்ற எண்ணத்தில் இவருடைய பயணம் செல்வது, தான் ஏன்னா இவங்ககிட்ட ஒரு விஷயம் உண்டு. இந்த விருச்சிகத்தை பொறுத்தளவில் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி மீது அதீத ஆசை உண்டு. இவர்கள் மீது அதிக பற்று கொண்டவர்கள். நீ பார்த்தீங்கன்னா விசாகமெல்லாம் மரியாதை கௌரவமாக வாழ்ந்துடணுங்கிறதே நினச்சிட்டு இருக்கோம்.
கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அசிங்கம் அவமானங்கள் தன்னாலே வந்துடும். அங்கே அனுசத்தை பொறுத்தளவில் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும், நாம் பெரிய ஆள் நிரூபித்து காட்டணும், அதற்காக கடுமையாக உழைக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள். கேட்டையை பொறுத்தளவில் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு மாட்டிக்கிறக்கூடியவங்க. எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வழியை தானே போய் தனக்கு தானே சூனியை வச்சுக்கிற மாதிரி நிலைமையை ஏற்படுத்தி பண்ணக்கூடியவங்க. தன் பேச்சால், செயலால், நடவடிக்கைகளால் மற்றவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய தன்மையால் தானே சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். எத்தனை பேர் இழப்பு என்ற வகையில் அப்பா அம்மாவை இழந்தவர்கள், கணவன் மனைவி இழந்தவர்கள், மனைவி கணவனை இழந்தவர்கள், எத்தனை பேருக்கு டைவர்ஸ், எவ்வளவு பேருக்கு பொருளாதார சிக்கல், எவ்வளவு பேருக்கு கடன், இருந்து மீண்டு விடுவோமா என்ற ஒரு பயம், உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் எவ்வளவு பேரை போட்டு பாடாப்படுத்துது. அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, நாங்கள் சத்தியத்தை மீறுகிறோமா? ஒரு நியாயமான வேலை கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்னா நாங்கள் சத்தியத்தை மீறி தானே ஆகணும். இவர்கள் சொல்லுகிற போது இப்படியான வார்த்தைகளை விருச்சிக ராசி நண்பர்கள்ட்ட இருந்து கேட்கிற போது எனக்கு இதுதாங்க ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது போர் நடந்து கொண்டிருக்கிறது. மகாபாரதத்தில் 18 நாட்கள் தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது பீஷ்மர் சொல்கிறார், நீ ஆயுதத்தை எடுத்து வா. ஏன் நீ ஆயுதத்தை தொடமாட்டேன் என்கிறாய்? நீ ஆயுதத்தை எடு, வா போருக்கு அப்படிங்கிறார். அப்போது கண்ணன் அங்கே சத்தியம் செய்திருக்கிறார், நான் 18 நாள் போரிலும் தேரோட்டியாகத்தான் இருப்பேன், ஆயுதங்களை தொட மாட்டேன். அப்போது அர்ச்சுனன் சொல்கிறார், தொடாதே கண்ணா, உன் சத்தியத்திற்கு பங்கம் வந்துவிடும், உன்னை சோதிக்கிறார்கள், உன்னை சிக்கலில் மாட்டிவிட பார்க்கிறார்கள், நீ இறைவன் கடவுள், சத்தியத்தை மீறிவிடாதே அப்படின்னு சொல்றார். ரெடியாக கண்ணனை வெறுப்பேற்றுகிறார் பீஷ்மர். நீ இப்போது ஆயுதத்தை எடுத்து என்னோடு போருக்கு வரவில்லை என்றால், நீ ஆயுதம் தாங்கவில்லை என்று சொன்னால், இப்போதே அக்கினியிலே நான் விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்கிறார். உடனடியாக கண்ணனுக்கு கோபம் வருகிறது. உடனடியாக அந்த சக்கரத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறார். ஆகா, இறைவன் கோபப்பட்டு சக்கரத்தோடு ஆயுதத்தை தாங்கி செல்கிறாரே, ஏதாவது நடந்துவிடுமே என்ற நோக்கத்தில் எல்லாரும் கண்ணனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வச்சிடறாங்க. அதோடு அந்த பிரச்சனை முடியுது. அந்த கூடாரத்துக்குள்ள அர்ச்சுனன் வர்றார். கண்ணனை பார்க்குறார். என்ன கண்ணா, உன் நாடகம் சூப்பர், அருமையாக இருந்தது அப்படின்னார். என்ன நாடகம்? நான் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறேனா? யாரை பார்த்து சொல்கிறாய்? கண்ணா, சக்கரத்தை தூக்கி கொண்டு நீ ஓடித்தான் போய் அடிக்கணும் இல்லை, இங்கிருந்து சக்கரத்தை ஏவினாலே அந்த சக்கரம் அடுத்தவருடைய ஆயிலை எடுத்து விடும், அவனுடைய தலையை கொதிப்பு. நீ ஏன் அதை செய்யலை? அப்போது கண்ணன் சொன்னார், ஆயுதம் தாங்க மாட்டேன், ஆயுதத்தை தொடமாட்டேன் என்று சொன்ன கண்ணன் ஆயுதத்தை தொட்டு விட்டார். அப்போது கண்ணன் சொன்னார், நான் அந்த இடத்துல அந்த ஆயுதத்தை தூக்கி ஓடலை அப்படின்னா பீஷ்மருடைய உயிரை நான் காப்பாற்றி இருக்க முடியாது, அவர் அக்கினி பிரயோஜனம் செய்திருப்பார். சரி, அப்ப நீ ஆயுதத்தை 18 நாளும் நான் தொடமாட்டேன் என்று சொல்லியிருந்தாயே, அப்போ அந்த சத்தியத்தை மீறி விட்டாயே, அப்போ நீ தோற்று விட்டாயே அப்படின்னு சொல்லி அர்ச்சுனன் கேட்பார். அழகா சொல்லுவார் கண்ணன், பீஷ்மன் என்னுடைய பக்தன், அவன் ஜெயிக்க வேண்டும், நான் தோற்பதில் எனக்கு வருத்தமில்லை, நான் தோற்று கொண்டே இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான், என்னுடைய பக்தர்கள் வெற்றியடைய வேண்டும், அவர்கள் ஜெயிச்சிடணும், அவங்க தோற்றுடக்கூடாது. அதற்காக இறைவன்
எப்போதும் தோற்றுக்கொண்டே இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னார். எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. இப்போ இந்த இறைவனே அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்தை காப்பதற்காக நான் சத்தியத்தை மீறினாலும் பரவாயில்லை, இங்கே அதர்மம் தலை தூக்கி விடக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தோற்றுவிடக்கூடாது, என்னுடைய பக்தர்கள் தோற்றுவிடக்கூடாது என்று நினைக்கிற போது, சாதாரண மனிதனாக பிறந்த நாம் சில நேரங்களிலே நமக்கு சிக்கல்கள் வருகிற போது, சிரமங்கள் வருகிற போது, தாம் எடுத்துக்கொண்ட சபதத்தை மீறி ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக மீறிக்கொண்டு தான் இருக்கிறோம். உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடாது என்பதுதான் நீதி. 1000 பொய்களை சொல்லி திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் 1000 சத்தியங்கள் பொய் சத்தியங்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய நண்பர்கள் சொல்றது பூரா பொய் சத்தியமாக தான் இருக்கு. உண்மையான சத்தியம் எங்கேயாவது இருக்கிறதா? அப்போ நம்ம இந்த இடத்துல விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களை மட்டும் குறை சொல்வது எந்த வகையில் நியாயம்? அது ஆயுத கிடங்கு இருக்கக்கூடிய இடம் விருச்சிக ராசி. அப்ப நேர்மைக்கும் உண்மைக்கும் பங்கமடைகிற போது எதிர்த்து நிற்க வேண்டிய காலம் அங்கே ஏற்படுகிறது. சத்தியத்தை மீற வேண்டிய காலம் ஏற்படுகிறது. கடைசி வரை உன்னோடு இருப்பேன் என்று சொன்னால் என்னை விட்டு விட்டு போயிட்டா, என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றவங்க உண்டு. விருச்சிக ராசியை சேர்ந்தவரின் மனைவி அப்படின்னு சொல்றாங்க. என் கணவன் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். சொன்ன வார்த்தை எதையும் அவர் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றார். மனித பிறவியில நாம் பிறந்திருக்கிறோம். அது அதர்மமா தர்மமாங்கிறத விட உண்மையின் பக்கம் நிற்பதில் சத்தியத்தை இறைவனே மீறி நடந்தான் என்றால் அங்கு ஒரு பக்தன் ஜெயிக்க வேண்டும், அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவன் ஆயுதத்தை தூக்கியது போன்று தெரிந்தது. ஆனால் யாரையும் அவன் வதம் செய்யவில்லை. ஒரு ஆக்ஷன் தான் காட்டினான். ஆனாலும் ஆயுதத்தை தொட்டு விட்டான். அது சத்தியத்தை மீறியதான கடமை. அதுபோல விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இது போல நிறைய பிரச்சனைகள் வரும். என்னை நம்பி இவனுக்கு கடன் கொடுத்தேன், கடைசியில் கொடுத்துட்டேன்னு தைரியமா பேசுறான். இன்னொரு இடத்துல ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், இல்லை அல்லது அவரே ஏமாற்றி இருக்கலாம். ஏமாற்றங்கள் தானே ஒரு மனிதனுக்கு வழியை தருகிறது. எத்தனை பேர் டைவர்ஸ்ல இருந்தாங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க? எத்தனை பேர் கணவன் மனைவி பிரிவில் இருந்தாங்க? எவ்வளவு ஒரு தந்தை தன்னுடைய மகன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்து விடுவான் போல இருக்கிறது. ஐயா நான் என்ன செய்யட்டும்? நிச்சயமாக இப்போதும் அவன் கடனை அடைத்து விடுங்கள், இல்லையே அவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்று சொன்னேன். ஆனால் அவருடைய மனது அதை செய்யவில்லை. தன் மகனுக்கு இந்த சொத்தை கொடுத்தா இதையும் அழிச்சிட்டு போயிடுவான்னு அவர் செய்யலை. பையன் இறந்து போதுக்கு அப்புறம் சொல்கிறாரு, ஐயா நான் செஞ்சுருக்கலாமே, என் பையன் என்கிட்ட இல்லையே, நீங்கள் சொன்னீங்களே நான் கேட்கலையே. காலம் கடந்த பிறகு நாம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு நான் இங்கே விருச்சிக ராசிக்கான விஷயத்தை சொல்லவான்னு சொல்கிறீங்க இல்லையா? இது எல்லாருக்கும் உள்ள விஷயம்தான். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் கடுமையான வலிமையான வருத்தமான சோதனைகளை சந்திக்கக்கூடிய ராசி. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீதிக்காக நேர்மைக்காக உண்மையாக இருங்கள். அடுத்து விசாக நட்சத்திரமாக இருந்தால் திருச்செந்தூருக்கு தான் போகணும், வழிபாடு செய்யணும், முருகனை கும்பிடணும், சிறப்பு. அனுச நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி திருச்செந்தூர் போகிறது சிறப்பு. விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. விசாகத்துக்கு குரு பகவானை வழிபாடு செய்வதும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும், திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதும். ஏன்னா அங்கே ரெண்டுமே குருஸ்தலம், அவங்களுக்கு சிறப்பாயிரும். நீங்கள் அங்கே இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரும் முருகரும் இணைந்திருக்கக்கூடிய ஆலயத்தில் வழிபாடு பண்ணனா மிக சிறப்பான பலன் உண்டு உங்களுக்கு. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுபோல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க மகாவிஷ்ணு வழிபாடு தேவை, அதே நேரத்தில் முருகன் வழிபாடும் தேவை. அடிக்கடி மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்வதும், புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து கொள்வதும்,
முருகப்பெருமானை வழிபாடு செய்வது தான் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய எழுச்சியை கொடுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை நான் சொல்கிறது தான், அடிக்கடி பௌர்ணமி அன்னைக்கு வழிபாட்டில் ஈடுபடுங்க. அது எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பௌர்ணமி அன்றி நிலாவை பார்த்து வணங்குங்கள், நிலவை பார்த்து கும்பிடுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். விருச்சிகம், சில போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க. ஜூனுக்கு அப்புறம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். புத்தாண்டுகள் எங்களுக்கு எப்படி சிறப்பாக இருக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.